நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு செய்கை செஞ்சுட்டாங்க. யாரடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபு தாங்க. பாபு குசும்புக்காரன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. குசும்பு பண்ணுற விதமாக கரெக்டாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டியோட வாழ்க்கை அல்லோலமாக இருக்குது. வெண்பா குட்டி வந்து நூல் இலையில் தொங்கின்னு இருக்கா. அவளை வந்து இப்போ அந்த நிஷா ஃபாரின் கூட்டின்னு போய் அவள் வாழ்க்கையை ஒரே தலையெழுத்தே மாற்ற பார்க்குறான். என்னோட வாழ்க்கையும் தலையெழுத்து மாறும். என் பொண்ணை நீங்கள் தான் எப்படியான காப்பாற்றணும். தயவு செஞ்சு என் கூட வா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கட்டி பிடிச்சி ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் மாப்பிள்ள ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 1 வருஷம் கான்ட்ராக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி ஒரு கண்ணாடி எடுத்து டக்குன்னு உடச்சிட்டு இந்த கண்ணாடியை கூட்டுங்க பார்க்கலாம், பழைய மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படியே வருமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்டது செருப்பை கழட்டி அடிச்ச மாதிரி இருக்குங்க. என்ன கூட்டினாலும் இங்கே என்னடா இந்த பண்ணி மாடா மாரியம்மனுக்கே வெட்டுங்க அப்படியெல்லாம் போயின்னு இருக்கு. நானே ஒரு செகண்டில் பயந்துட்டுனா பார்த்துக்கோங்களேன். சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்டே மாறி போச்சுங்க இவனால். சரி ஓகே, கண்ணாடி இருக்குல்ல அது வந்து உடஞ்சி அதை வந்து மாற்றி இப்போ திருத்துறாங்கல்ல, அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வேறு லெவலில் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே அங்கே வந்து அசிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நான் சும்மா தான் சொன்ன மாப்பிள்ள உங்கள் கூட இருந்தானே அரவிந்த் கூட இருந்தால் இன்னும் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அரவிந்த் நல்லா பார்த்துப்பான், ஆனால் அவன் மனசு உங்ககிட்ட ஆல்ரெடி பறி கொடுத்துட்டு இருக்காளே, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்கள் கொடுக்குறதே பெட்டர்ன்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். அவனும் அதே தான் நினைக்கிறான். அதனால் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிடுறாரு. இதை கேட்டது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் திருப்தியாகவும் இருக்குது. சரி ஓகே கைஸ், எப்படியோ ஒன்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுல, அது வரைக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பக்கம் அரவிந்த் இருந்தேன். என்ன என்னை பார்த்தா ஜோக்கர் மயிர் மாதிரி தெரியுதா, திடீர்னு உங்கள் இஷ்டத்துக்கு என்ன கூப்பிடுங்க மாப்பிள்ளைன்னு திடீர்னு நீங்களே வர வைப்பீங்க, இப்போ நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறீங்களா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் நான் என்றைக்கும் சட்டப்பூர்வத்தில் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்க்கணுமே என்னடா நடக்குது, டே இங்கே என்னடா நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை ஊதுருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு லெவலில் ஊதி நிறுத்தி வச்சுக்கிறாங்களே. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது போலே, இனிமேல் உங்கள் பருப்பெல்லாம் வேகாதோ அப்படின்ற நிலைமையில் தான் போயிருக்கு. சரி எவ்வளவோ நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து தானே ஆகணும். வாழ்க்கையில் சும்மாவே இருந்தால் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியாதுங்க. கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்குது. அப்படி என்னடா குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, போக போக உங்களுக்கே புரிய வருங்க. இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இவங்க ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட சுச்சுவேஷனில் போயின்னு இருக்குது. இது என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் எதுவும் இப்படி தான் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணாதீங்க. கனவு கண்டால் அது கனவாகவே போயிடும். அதனால் நானும் கனவு காண மாட்டேன். எப்பவுமே ஒரே முடிவாக தான் இருப்பேங்க. அதுதான் இந்த முடிவு. சரி ஓகே கைஸ், இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்க. அரவிந்த் வந்து ஒரு பக்கம் கோச்சுன்னு வீட்டை போய் சாத்திடுறாரு. ரூமில் போயிட்டு என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிற சரி நாமளே ஒரு பக்கம் பயத்தில் தள்ளாடின்னு இருக்கும். இந்த சமயத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்திலும் ஒரு பக்கம் இருக்கும். சரி பார்ப்போம், எல்லாமே அந்த கடவுள் புண்ணியத்தோட நல்லபடியாக நடந்தால் நல்லதுதாங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் போயின்னு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லா மாறும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.